யோசபா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை அண்ணாமலையும் நானும் சேர்ந்துதான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தப்போ நான் 5 வருஷம் ஆட்சி பண்ணேன். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ், சிபிஎஸ், சசிகலா அவங்களையெல்லாம் நான் தான் ஆட்சி பண்ண சொன்னேன். நான் மக்களோட மக்களா நின்று ஆட்சி பண்றேன். நீங்க எனக்கு பதவியில உட்காந்து 4 செவத்துக்குள்ள உட்காந்து ஆட்சி பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. நான் மக்களோட மக்களா இருக்கேன். நீங்க ஆட்சி பண்ணுங்க. நான் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன். நான் தான் அதிகாரத்தை கொடுத்தேன். என் தலைமையின் கீழே தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க. இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அவங்க என் காலில் விழுந்து கிடந்தாங்க. என்கிட்ட கெஞ்சினாங்க, கதறினாங்க. நாங்க தமிழ்நாட்டை நல்லது பண்ணுவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், நான் எங்களுக்கு ஆட்சி பண்ண ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. நான் தான் அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தேன், ஆனா கேவலமா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான நடிகை பேசியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க மேல 4-5 வழக்குகள் பதியப்பட்டு, ஒரு வழக்குல எல்லா வழக்குலயும் ஜாமீன் கிடைச்சது, ஒரு வழக்குல சிறைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இப்படி பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நயன்தாரா பத்தி பேசியிருக்காங்க, நயன்தாரா கணவர் பத்தி பேசியிருக்காங்க, அவங்க சொத்துக்கள் பத்தி பேசியிருக்காங்க. அவங்க எத்தனை சொத்துக்கள் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, இந்த அம்மாக்கு தெரியும் போல பேசியிருக்காங்க. நயன்தாரா இந்த அம்மன் வேடத்துல, மூக்குத்தி அம்மன் படத்துல நடிக்க கூடாது, மீனா அவர்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. சரி, முன்னாடியே அவங்க பேசின விஷயத்துக்கெல்லாம் பல கேஸை வாங்கிட்டு உள்ள போயிட்டு இன்னைக்கு வெளியில வந்திருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா அடுத்த குண்டாஸ் நடிகை இவங்க தான் அப்படின்னு ஒரு வழக்கறிஞரும் சொல்லியிருக்காங்க. சில வழக்கறிஞர்களும் சொல்றாங்க. என்ன யாரு அப்படிங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 3 அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் மாடல் அப்படின்னு மாடல்னு சொல்லுவாங்க, ஆக்டர்ஸ் அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. என்னென்ன படங்களை நடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா நீங்க ஒரு ப்ரெஸ் மீட்லாம் பண்ணுவாங்க, அடிக்கடி ப்ரெஸ் மீட்லாம் பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது நீங்க கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிடுறேன். மீரா மிதுன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிக் பாஸ்குள்ள வர்ற வரைக்கும் யாரு அவங்க அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்த ஒரு பெண் தான் சவுத் இண்டியன் மாடல் அப்படிங்கிற ஒரு ஒரு மாடல் ஒரு அவார்டையும் வாங்கியிருக்காங்க. இந்த மாடலிங்ல ஈடுபட்டிருக்காங்க. அங்கேயும் ஏதோ சில சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க மாடலிங் துறையிலையும். அது மேலேயும் அவங்க அவங்க அந்த வாங்கின அந்த பட்டத்தையே திருப்பி சப்மிட் பண்ண சொல்லி அந்த மாடலிங் நடத்தக்கூடிய அந்த நிறுவனம், அந்த துறை இருக்கும் இல்லையா, அந்த துறை நீங்க அந்த பட்டம் வாங்கினதே ஃபோர்ஜரி பண்ணி தான் வாங்கினீங்க, அதனால அந்த சவுத் இண்டியன் அப்படிங்கிற மிஸ் சவுத் இண்டியன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை திரும்ப கொடுத்தோணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து. அப்படிப்பட்ட ஒரு மாடல் தான் அவங்க. அப்புறமா சில படங்கள்ல நடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த படங்கள்னு எனக்கு தெரியலங்க. ஒரு பேய் வேஷம் போட்டு ஒரு படத்துல நடிச்சாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. கதை படம் முடிஞ்சுதா, படம் வெளியில வந்துச்சா, ஓடுச்சா, ஓடலையா, எதுவுமே தெரியல. ஆராய்ச்சி பண்ணி டைமையும் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் விட்டுட்டேன். பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாங்க. அங்க பல கான்ட்ரவர்ஷியல் நடந்துச்சு. அதற்கு பிறகும் வெளியில பல சம்பவங்கள், பல கான்ட்ரவர்ஷியல் பேசினாங்க. இதெல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பல்வேறு நபர்களை, த்ரிஷா, நயன்தாரால இருந்து, ஜெயலலிதா அம்மால இருந்து, கலைஞர்ல இருந்து, ஸ்டாலின்ல இருந்து யாரையுமே திட்டாத நபரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாரையுமே கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. இதுக்கெல்லாமே அவங்க கேஸ் வாங்கல. ஆனா சில நடிகைகள்லாம் அவங்க மேல அவதூறு வழக்கை பதிவு பண்ணாங்க. எதுக்கு அவங்க கேஸ் வாங்கினாங்க அப்படின்னா, இந்த சாதி தொடர்பான பேச்சுக்கள், குறிப்பா பட்டியலினம் தொடர்பா அவங்க பேசின பேச்சுக்கள், அதுக்கு தான் அவங்க பல வழக்குகளை வாங்கினாங்க. சிறைக்கும் போயிட்டு வந்தாங்க. மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. சிறையிலேருந்து தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பில்லியன் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. சரி, அவங்க முதல் பேச்சுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதுதான் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது நான் ஆட்சி பண்ணேன் 5 வருஷம். அவங்க இறந்ததுக்கு பிறகு நான் ஆட்சி பண்ணேன். சசிகலா, அப்புறம் ஓபிஎஸ், சிபிஎஸ் அவங்களுக்கெல்லாம் நான் தான் பதவியே கொடுத்தேன். நான் தான் அவங்கள ஆட்சி பண்ணவே அனுமதி கொடுத்தேன். என்னோட தலைமையின் கீழே தான் அவங்க ஆட்சியே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவங்கள பயன்படுத்தி ஒரு பேட் வேர்டை யூஸ் பண்ணி அவன் என் காலில் விழுந்தான், என்கிட்ட காலில் விழுந்து கதறினான்,
நான் வந்து தமிழ்நாட்டை நல்லா பார்த்துப்பேன், தமிழ்நாட்டை நல்லா ஆட்சி பண்ணுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கதறினாங்க. இப்போ வரைக்கும் என் காலில் தான் உளுந்து கிடக்குறாங்க. அதனால தான் வந்து நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். பட் வந்து அவங்க ரொம்ப மோசமா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஆட்சி பண்றது யாரு அப்படின்னா தமிழ்நாட்டை அண்ணாமலையும் நானும் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து சென்ட்ரல் வந்து ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல் வந்து என்னதான் வந்து முதலமைச்சரா இருக்க சொல்லுச்சு, அதிமுக தலைவரா என்னதான் இருக்க சொல்லுச்சு, நான் தான் வேணாம் வேணாம் நான் மக்களோடு மக்களா நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஒரு லைனையும் சொல்லியிருந்தாங்க. சரி, அதற்கு பிறகு அவங்க பேசினதுல கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது என்ன அப்படின்னா நயன்தாரா. மூக்குத்தி அம்மன் படம் 2ல வந்து நயன்தாரா வந்து அம்மன் வேஷத்துல நடிக்கிறாங்க. அது வந்து 100 கோடி பேன் இண்டியா மூவியா வந்து தயாராகுது, 100 கோடிக்கு மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க. 3 திரைப்பட நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரிக்குது. ஒன்னு வந்து சுந்தர்சி அவர்களுடையது, குஷ்பு சுந்தர்சி அவங்களை இணைந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இன்னொன்னு வந்து நயன்தாரா அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் ரவுடி பேபி பிக்சர்ஸ். இன்னொன்னு வந்து ஐஸ்வரி கணேஷ் அவங்களுடையது. 3 நிறுவனமும் இணைந்து தயாரிக்குது. நயன்தாராவும் அவங்க வந்து காசு போடுறாங்க. அதுல அவங்களுக்கு முக்கியத்துவமான கேரக்டர் இருக்கு. பிளஸ் வந்து ஒரு நடிகை, அவங்க பல கான்ட்ரவர்ஷியல் பல விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில படம் இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் பார்க்க தான் வேணும். சரி, அதை தாண்டி அவங்க வந்து மூக்குத்தி அம்மனா வந்து அவங்க நடிக்க கூடாது, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, மீனா அவர்கள் தான் நடிக்கணும். ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்ஷியல்ல அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் இருந்தாலும் கரண்ட் வீக்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 பட விழாவுக்கு வந்த நடிகை மீனா அவங்கள நயன்தாரா அவங்க வந்து மதிக்கவே இல்லை, சட்டையே பண்ணல, அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு மீனா அவர்களுடைய ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல எழுதிட்டு இருந்தாங்க. இது தொடர்பாவே மீனா அவர்களும் வந்து பேரை குறிப்பிடாம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. சில பேர் வந்து அப்படிதான் இருப்பாங்க, எல்லாரும் வந்து ஒரு மதிப்பு தெரிஞ்சவங்களா நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஒரு வீடியோவும் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்துல இந்த மீரா அமுதன் வந்து பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா நடிப்பதற்கு தகுதியே இல்லை நயன்தாராக்கு, அவங்க வந்து ஒரு நல்ல டைரக்டரை ஏமாத்தி பிளாக் மேஜிக்லாம் பண்ணி வந்து மயக்கி வச்சிருக்காங்க, சொத்துக்களை வந்து இவங்க வந்து இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை நயன்தாரா விக்னேஷ் தொடர்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றதுல அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இது வந்து சொத்து, குடும்பம், திருமணம் இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம். இதுல இவங்க ஏன் தலையிடுறாங்கன்னு தெரியல. மூக்குத்தி அம்மன் படத்துல நயன்தாரா தான் நடிக்கணும் அப்படின்னு ஐஸ்வரி கணேஷ் அவர்களும் இயக்குனரான சுந்தர்சி அவர்களும் குஷ்பு அவர்களும் எல்லாம் முடிவு பண்ணி போய் நயன்தாரா அவர்கள்கிட்ட டேட் வாங்கி வந்து இந்த பட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. பட பூஜையே வந்து 1 கோடி ரூபாய் பொருட்செலவுல கோவில் செட்டப்ல அம்மன்லாம் வச்சு அவங்க பூஜை போட்டு பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு இதுல அப்படிங்கிறது தெரியல. அவங்க ஒருவேளை மீனா அவங்கள மதிக்கல அப்படிங்கிற காட்சிகள் பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க, மீனா அவங்க திட்டட்டும், மீனா மேடம் வந்து திட்டட்டும், நயன்தாரா அவங்க மன்னிப்பு கேட்கட்டும், இது அவங்களுக்குள்ள முடிஞ்சிட போகுது. இல்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு போகட்டும், அது அவங்க பிரச்சனை, அவங்க ரசிகர்கள் இல்ல அவங்க ஃபேன்ஸ் அவங்க ஆதரவாளர்கள் பார்த்துக்கிட்டு, இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது புரியல நமக்கு. சரி, இதெல்லாம் பேசியிருக்காங்க. இவங்க மேல எத்தனை வழக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4-5 வழக்குகள் இருக்கு. ஐபிசி செக்ஷன் 153ல இரு தரப்பினரிடையே வந்து பேசி கலவரத்தை தூண்டும் வழியா இவங்க வந்து இந்த சிறைக்கு போறதுக்கு முன்னாடி யூடியூப்ல அடிக்கடி வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப நிறைய பேசுவாங்க. இந்த ரஞ்சித் இயக்குனர் மாரி செல்வராஜ் தொடர்பாலாம் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க பேரை மென்ஷன் பண்ணாம அவங்க சாதி பேரை மென்ஷன் பண்ணி இவனுங்கெல்லாம் வந்துதான் சினிமாவையே நாசமாக்கிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து படம் எடுக்கிறது கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா வந்து நான் வந்து உயர்ந்த சாதி அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. இரு தரப்பினரிடையே மோதலை உருவாக்குற மாதிரி இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பேட்டி, மேடை பேச்சு, விவாதங்கள்ல எல்லாம் அவங்களையெல்லாம் விவாதத்துக்கு பெண் பிரச்சனைகள் தொடர்பான பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவாதங்களுக்கு எல்லாம் செய்தி ஊடகங்கள் கூப்பிட்டுருந்தாங்க. ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரியல. அந்த விவாதத்திலேயே வந்து அவங்க பேசுனதெல்லாம் வந்து கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. அந்த விவாதங்கள்ல பேசின அதாவது பிரச்சனையை உண்டு கொண்டுவது போல, சமூகத்துல பிரச்சனையை உண்டுவது போல, அமைதியை குலைப்பது போல பேசினதாக அவங்க மேல வழக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுமே 6 மாசத்துக்கு மேலதான், 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளா தான் இருந்துச்சு. அது போல 105 ஐபிசி செக்ஷன் எஸ்சி எஸ்டி பிரிவு அதுல அவங்களுக்கு எதிராக பேசுற வழக்கும் வந்து பதியப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா வழிபாட்டு தலங்கள் தொடர்பா பேசின ஒரு வழக்கும் வந்து பதியப்பட்டிருந்தது. இது வந்து
இந்த வழக்குகள்லாம் 2 வருஷம் 1 வருஷம் சேர்ந்தா 5ல இருந்து 7 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஜாமீன்ல வெளியில வந்திருக்காங்க. வெளியில வந்து அமைதியா இருந்தாங்களா, மறுபடியும் ஒரு போனை எடுத்துட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு வந்து பில்லியன் ஃபேன்ஸ் இருக்காங்க, என் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா போதும் கொந்தளிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது போக அரசியலுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல, ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. மன பிறழ்வு ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் சிறைத்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது. நீதிமன்றத்துல என் மேல பொய் குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க, பொய் வழக்குகளை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுல நீதிபதியே வந்து டென்ஷன் ஆகி சொல்லிட்டாரு, ஆதாரம் இல்லாம எந்த வழக்கும் உங்க மேல வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் போடப்படலை, எந்த வழக்கும் உங்க மேல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படலை, ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க பேசியதை உங்க வாக்கு மூலமாக உங்க வீடியோவின் அடிப்படையில தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்லாம் வந்து நீதிபதியே வந்து கோவப்பட்டு பேசியிருந்தாரு. இவங்க மேல இப்படியே வந்து ஜாமீன்ல வெளியில வந்துட்டு இதே மாதிரி பேசி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்து இவங்க மேல குண்டாஸ் தான் பாயும். ஏன்னா ஏற்கனவே 5 முதல் 7 வருடம் சிறை தண்டனை போவதற்கு வரைக்குமான பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்கான வழக்குகள் அவங்க இருக்காங்க, ஆதாரத்தோட வந்து அவங்க மேல வழக்குகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல குண்டாஸ் பாயும் விரைவில் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வழக்கறிஞர்கள் தரப்புல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, என்ன பண்றாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நியாயமா பேசும்போது பேரை சொல்லியும் பேச மாட்டாங்க, பிரச்சனையை சொல்லியும் பேச மாட்டேங்கிறாங்க. மறைமுகமா ஏன் இவ்வளோ வெட்டி வீராப்போட, ஏன் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம நான் வந்து அந்த காலத்துக்கு போனேன், நான் அந்த ஜென்ரேஷனுக்கே போயிட்டு வந்தேன், நான் இப்ப இந்த ஜென்ரேஷன்ல இருக்கேன், நான் வந்து அந்த என்னோட ஓல்டேஜுக்கு போனேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சம்பந்தமே இல்லாம புரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மீரா மிதுன் அவங்களுடைய ஃபேன்ஸ் சார்பாக 1 மில்லியன் பில்லியன் ஃபேன்ஸ் சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை நீதிபதியிடம் வைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி, மீரா மிதுன் அவர்களுடைய 1 மில்லியன் 1 பில்லியன் ஃபேன்ஸனுடைய நலன் கருதி, மீரா மிதுன் அவர்களுடைய உடல் நலம் மனநலம் கருதி அவங்கள தயவு செஞ்சு மீண்டும் சிறைக்கே அனுப்பி நல்லபடியாக பார்த்து கொள்ளுமாறு தாழ்மையோடு வேண்டுகோள் வைக்கிறோம். பல வீடியோக்களை போட்டுட்டு இருந்திருக்காங்க, பல டான்ஸ் வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோலாம் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க வீடியோக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தா காவல்துறையோ இல்லை நீதிமன்றமோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிட்டு, இந்த மீரா மிதுனால பாதிக்கப்பட்ட ஒரு யூடியூபர் மைக்கேல் பிரவீன் அவரும் வந்து சில வழக்குகளையும் கொடுத்திருந்தாரு. அந்த வழக்குகளுமே இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அதுல நானும் ஒருத்தி. ஏன்னா நான் என்னைக்குமே மக்களுக்காக போராடி இருக்கேன். நான் பண்ண தப்பு, ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே என்ன பொசிஷன்ல உட்கார சொன்னாங்க சென்ட்ரல். நான் வந்து நிறைய பெரிய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பீப்புளோட இருக்கணும், பீப்புளோட கனெக்டடா இருக்கணும், சும்மா ஒரு பாக்ஸ்குள்ள வந்து செக்ரிகேட் ஆகக்கூடாதுன்னு நான் அதே பார்ட்டியில இருந்த ஒருத்தனை ரெப்ரசென்ட் பண்ணி உட்கார வச்ச. அவனும் எனக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இந்த உண்மையெல்லாம் யாருமே வந்து டினை பண்ண முடியாது. இவனுங்களே வாயை திறந்து உண்மையை சொல்றதுக்கு நான் வெயிட் பண்றேன். பட் மக்களுக்கு தெரியணும் இல்லையா, பேக் எண்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறது வந்து மக்களுக்கு வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சாகணும்.